கனகா கிட்ட இருக்கிற சக்திய எனக்கு காட்டு, இச்சா தெய்வமே, எனக்கு காட்டு. கனகதுர்கை. என்னது? கனகதுர்கை அம்மனா? ஆமா, கனகதுர்கையோட முழு அருளும் அவளோட சக்தியும் கனகாவுக்கு துணையா இருக்கு. கனகதுர்கையோட சக்தியை பயன்படுத்தித்தான் உன் லட்சியத்தை அடைய விடாம அந்த கனகா தடுத்துக்கிட்டு இருக்கா. கனகதுர்கையோட அருள் கனகாவுக்கு இருக்கிற வரைக்கும் உன் லட்சியம், கனவு எதையும் உன்னால அடையவே முடியாது. என்னதான் நீ திட்டம் போட்டாலும் அம்மன் ஆர்சியோட அதை கண்டுபிடிச்சு கனகா தவிடுபடி ஆக்கிடுவா. நன்றி இச்சா தெய்வமே, நன்றி. என் தவத்தை மதிச்சு என் கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன். கனகா யாருங்கிற ரகசியத்தை சொல்லிட்டேன். என் எதிரி யாருன்னு தெரியாம நான் தவிச்சிட்டு இருந்தேன். இப்ப தெரிஞ்சிருச்சு. இனி அந்த கனகதுர்கையை கட்டி போட்டுட்டு நான் நினைச்சதை சாதிச்சு காட்டுவேன். அப்போ கனகாவோட இந்த ஆட்டத்துக்கு காரணம் கனகதுர்கையா? ஆமா, இங்க நடக்கிற எல்லாத்துக்கும் காரணம் வீட்ல இருக்கிற ஒரு அம்மனோட சக்தின்னு நான் இங்க வந்த உடனேயே சொன்னேன். ஆனா நீங்க அத தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் சொன்னத கோவில்ல இருந்து நம்ம வீட்டுக்கு வந்திருந்த அம்மன் சிலைன்னு நீங்களா முடிவு பண்ணிட்டீங்க.